Hello friends, welcome to Savage Empire. இன்னைக்கு நம்ம ஃபேண்டசி பேட்டில்ல பார்க்க போற வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்தியன் மாங்கூஸ் வெர்சஸ் ஃபைட்டிங் ரூஸ்டர். நம்ம சேனல்ஸை ரெகுலரா ஃபாலோ பண்ற நிறைய நண்பர்கள் இந்த சேனல்லையும் தொடர்ந்து வீடியோஸ் போடுங்க ப்ரோன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி இந்த சண்டை சாவல் டாபிக்கே பொங்கலுக்கு முன்னாடியே போட வேண்டியதா பிளான் இருந்தது. பட் இதை விட நம்ம நேட்டிவ் புல் பிரீட்ஸை பத்தி மேக் பண்ணா நல்ல சப்போர்ட் கிடைக்கும்னு தான் அதை அப்லோட் பண்ணியிருந்தேன். அண்ட் எதிர்பார்த்த மாதிரி அதுக்கு நல்ல சப்போர்ட்டும் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த சேனல்லே சேவேஜ் பாயிண்ட் மாதிரியே தொடர்ந்து அனிமல் கண்டென்ட்ஸை மேக் பண்ணணும்னு தான் ஆசையா இருக்கு. ஆனா போடுற எஃபர்ட்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு 15 ல இருந்து 20k வியூஸ் வந்ததுன்னா கண்டிப்பா தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான அனிமல் கண்டென்ட்ஸ் மேக் பண்ணுவேன். ஆனா இப்பலாம் சுத்தமா சப்போர்ட்டே கிடைக்காத காரணத்தினால தான் இந்த மாதிரி முக்கியமான கண்டென்ட்ஸ் மட்டும் மேக் பண்ணிட்டு இருக்கேன். சரி, பேசினதே பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்தியன் மாங்கூஸ், இதை இன்னொரு வகையில் கிரே மாங்கூஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. தமிழில் நம்ம சாம்பல் நிற கிரிப்பில்லைன்னு சொல்லுவோம். இவைகளை அதிகமாக இந்தியன் சப்கான்டினென்ட் அண்ட் வெஸ்ட் ஏஷியாவில் இருக்கிற திறந்தவெளி காடுகள்லையும் வயல்வெளிகள்லையும் பார்க்க முடியும். ஈவன் அர்பன் ஏரியாஸ் லைக் சிட்டி சைட்லையும் கூட மோஸ்ட்லி மனுஷங்க கண்ணில் படுற மாதிரியே தான் உயிர் வாழுங்க. உலகத்திலே மோஸ்ட் ஃபியர்லெஸ் அனிமலான ஹனி பேட்ஜர்களை பற்றி உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நம்புறேன். ஆல்மோஸ்ட் அதுக்கு ஈக்குவலா இந்த கீரி பிள்ளைகளும் ஒரு மோசமான அதே சமயம் ஃபியர்லெஸ் அனிமலாகவும் இருக்கு. பொதுவாக இவைகளோட பிரதான உணவுன்னு பார்த்தா எலி, சின்ன சைஸ்ல இருக்கிற பள்ளிகளும் பறவைகளோட முட்டைகளும் தான். பட் ரொம்ப ரேரா அதிக பசியில இருக்கும்போது பயங்கர விஷத்தன்மை உள்ள பாம்புகளையே கூட உணவா எடுத்துக்கோங்க. இதுல ஒரு ஃபேக்ட் என்னன்னா, இந்த கிரே மாங்கூஸை நம்ம இந்தியாவில் இருக்கிற சண்டிகர் ஸ்டேட்டோட நேட்டிவ் அனிமல் அப்படின்னு கூட சொல்லலாம். என்னதான் இவைகள் பாதுகாக்கப்பட்ட உயிரினம் அப்படின்னாலும் ஒரு சிலர் இதுங்க முடிக்காக இதுங்களை வேட்டையாடி கொள்றாங்க அப்படின்றது ரொம்பவே வருத்தமான விஷயமா இருக்கு. சோ இந்த வகை கீரிப்பிள்ளைகளோட உடலமைப்பு ஆல்மோஸ்ட் ஒரு பெருச்சாலியை போலவே தான் இருக்கும். ஆனா வித்தியாசம் இதோட சைஸும் உடம்புல இருக்கிற திக்கான தோலையும் முடியும் தான் சொல்லணும். ஆல்சோ ஹனி பேட்ஜர்களை போலவே இதோட தோலும் ஸ்ட்ராங்கா டஃபா இருக்கும். இதை பத்தி நான் பின்னாடி டீடைலா பார்க்கலாம். இப்போ இதோட பாடி சைஸை பத்தி சொல்லணும்னா வால் பகுதியை சேர்த்து குறைஞ்சது 70 இருந்து அதிகபட்சம் 90 சென்டிமீட்டர் வரைக்கும் லென்த்தும் 1 இருந்து 1.25 கிலோ வரைக்கும் வெயிட் போடக்கூடியதா இருக்கு. அடுத்து இந்த பக்கம் சண்டை சேவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா உலகத்துல மொத்தம் 2 டைப் தான் இருக்கு. ஒன்னு நேக்கடு ஹீலர்ஸ், தமிழ்ல வெத்துக்கால்னு சொல்லுவோம். இன்னொன்னு நைஃப் ஸ்லாஷர்ஸ், அதாவது கத்திக்கட்டு. இந்த வெத்துக்காலுக்கும் கத்திக்கட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் பாத்தீங்கன்னா, வெத்துக்கால் சண்டையில எந்த ஒரு கூர்மையான ஆயுதத்தையும் சேவலோட காலில் கட்டாம சண்டை விடுவாங்க. ஆனா கத்திக்கட்டை பொறுத்தவரை பயங்கர ஷார்ப்பான ஆயுதத்தை கட்டி பறக்க விடுவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ரெண்டுமே ஃபேமஸ் தான். பட் கத்திக்கட்டு உலகம் முழுக்க இருக்கிற பல நாடுகள்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு விளையாட்டா இருக்கு. இந்த கத்திக்கட்டுல நேட்டிவ் பிரீட்ஸை தாண்டி எக்கச்சக்க டைப்ஸ் இருந்தாலும் பலம், வேகம், சண்டை போடுற திறன் இது எல்லாத்திலும் பெஸ்ட் அப்படின்னா அசில் வகை தான் டாப்ல இருக்கும். அதுல கீரிப்பிள்ளையோட கம்பேர் பண்ண பெருவடை பிரீடை எடுத்துக்கலாம். சோ இதுங்க தோற்றத்தை பத்தி சொல்லணும்னா அசில் வகைகள்ல இருக்கிறதுலே கொஞ்சம் ஹெவி டைப், தொடை பகுதியில கொஞ்சம் மஸ்குலரா, கழுத்து பகுதி பயங்கர ஸ்ட்ராங்கா, தலைக்கட்டுலாம் ரொம்ப பெருசா இருக்கும். அண்ட் பாடி சைஸ் பாத்தீங்கன்னா குறைஞ்சது 15 இருந்து 18 இன்ச் வரைக்கும் ஹைட்டும் 4 இருந்து அதிகபட்சம் 6 கிலோ வரைக்கும் வெயிட் போடக்கூடியதா இருக்கும். இந்த சைஸ் கீரிப்பிள்ளையை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகமா இருக்கிறதால சைஸ்ல பெருவடை தான் லீடிங்ல இருக்கு. அடுத்த ரெண்டுத்தோட ஸ்பீட், எஜிலிட்டி அண்ட் ரிஃப்ளெக்ஸஸ் பத்தி பார்க்கலாம். பெருச்சாலி மாதிரி இருக்கிற இந்த கீரிப்பிள்ளைகளோட சைஸை வச்சு இதுங்க என்னத்தை வேகமா ஓடி இருப்போதுன்னு நினைப்போம். ஆனா இவைகளால 15 இருந்து 20 மைல், அதாவது கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டருக்கு மேல வேகமா ஓடக்கூடியதா இருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு அடல்ட் ஹியூமன் ஈக்குவலா இருக்கிறதால ரன்னிங்னு வரும்போது சண்டை சேவல ஈஸியா டாமினேட் பண்ணிடும். சோ வேகமா ஓடுறதையும் தாண்டி இவைகள் கிட்ட நல்ல ஃபாஸ்டான எஜிலிட்டி அண்ட் ரிஃப்ளெக்ஸஸ் இருக்கு. எஸ்பெஷலி இதுங்க ரியாக்ஷன் டைமும் கிட்டத்தட்ட பூனைகளுக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்லலாம். அதனாலதான் பாம்புகளோட சண்டைன்னு வரும்போது அதுங்களோட கொத்துல இருந்து இதுங்க ஈஸியா எஸ்கேப் ஆகிடுதுங்க. அதனால சண்டை சேவலுக்கு இதோட ரிஃப்ளெக்ஸஸ் அண்ட் ரியாக்ஷன் டைமை தாண்டி அட்டாக் பண்றது கொஞ்சம் சவாலா இருக்கும். அடுத்து இந்த பக்கம் எஜிலிட்டின்னு வரும்போது சண்டை சேவலை பொறுத்தவரை நிலத்தல கிங் அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாகவே பெருவடைகளை பொறுத்தவரை பலத்தை தாண்டி வேகம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சண்டையில எது வேகமாகவும் அதே சமயம் நிதானமா இருக்கும் அதுக்கு ஜெயிக்க நிறைய சான்சஸ் இருக்கு. மற்ற விலங்குகளுக்கு அதுங்களோட ரன்னிங் ஸ்பீடும், பறக்கக்கூடிய பறவைகளுக்கு அதுங்களோட ஃபிளையிங் ஸ்பீடு தான் கணக்குல எடுத்துப்போம். ஆனா இது போல கத்திக்கட்டு சேவல்களை பொறுத்தவரை வேகமா ஓடுறதை தாண்டி கால் வீசுற வேகம் தான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதாவது ஒரு சேவல் எதிர் சேவல ஒரே ஜம்ப்ல எத்தனை அடி கொடுக்குது அப்படின்றத வச்சு அதோட வேகத்தை சொல்லிடலாம். அந்த வகையில பெருவடை கொஞ்சம் ஹெவி வெயிட்டா இருக்கிறதால ரொம்ப நேரத்துக்கு ஏர்ல இருக்க முடியாது. இருந்தாலும் ஒரே ஜம்ப்ல இது கால்களால 3 இருந்து 5க்கு மேல ஷாட்ஸ் கொடுக்கும். அதுவும் ஒரு ஷாட்டும் பயங்கர பலமானதா இருக்கும். ஈவன் இந்த பெருவடை ரன்னிங் வரும்போது 14 இருந்து 20 கிலோமீட்டர் வேகத்துல ஓடக்கூடியதா இருக்கிறதால ரன்னிங்லயும் கொஞ்சம் டீசென்டா இருக்கு. ஸ்டில் ஓவராலா ரன்னிங் வரும்போது கீரி பிள்ளைகளும் எஜிலிட்டி அண்ட் ரிஃப்ளெக்ஸஸ் வரும்போது ரெண்டுமே ஈக்குவலா இருக்குங்க. அடுத்து ரெண்டுத்தோட ஸ்ட்ரென்த், மசில் பவர் அண்ட் அட்டாக்கிங் கேப்பபிலிட்டிஸை பத்தி பார்க்கலாம். கீரி பிள்ளைகளோட வாயமைப்பு என்னதான் பார்க்க சின்னதா இருந்தாலும் அதோட பற்கள் டெட்லியானதா இருக்கு. ஏன்னா 4 கோர பற்களை சேர்த்து மொத்தம் 44 பற்கள் சிசர் டைப்ல இருக்கிறதால பெருசா எந்த ஒரு பைட் ஃபோர்ஸையும் கொண்டு இல்லை அப்படின்னாலும் அந்த மாதிரி ஒரு கொடூரமான பல்லமைப்பை கொண்டு இருக்கிறதால பாம்பு மாதிரி உயிரினங்களோட தோலையும் சதைகளையும் கீழ்ச்செடுக்கிறதுக்கு அது போதுமானதா இருக்கு. அதே போல இது கை நகங்கள் கொஞ்சம் ஷார்ப்பாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறதால சண்டையில கூடுதல் பலத்தை சேர்க்குது. ஸோ இந்த கீரி பிள்ளைகளோட அட்டாக்கிங் ஸ்டைலை பத்தி சொன்னோம் அப்படின்னா சண்டையில மோஸ்ட்லி பாம்போட கழுத்து பகுதி இல்லாட்டி தலைப்பகுதி தான் குறி வச்சு தாக்குங்க. அப்படி பார்க்க
பார்க்கும்போது தான் எதிராளியோட வீக் பாயிண்ட் இல்லாட்டி வைட்டல் பாயிண்ட் எதுன்னு கிளியரா தெரிஞ்சு வச்சிருக்குன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் இங்க இதோட ஆப்போனன்ட் ஒரு சேவல், அதுவும் சண்டை சேவல் அப்படின்றதால அதோட சைஸ்க்கும் பலத்துக்கும் இது ஸ்ட்ரென்த் மேட்ச் ஆகுமான்னு கேட்டா அது கொஞ்சம் கேள்விக்குறிதான். ஏன்னா பெருவடி மாதிரி சேவல்கள்லாம் தான் காலால வெயிட்டா ஒரு அடி கொடுத்ததுன்னா போதும் கீரிப்பிலே அதுக்கே சுருண்டுக்க சான்ஸ் இருக்கு. அதனால நிச்சயம் சண்டையில பெருவடி இதுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும். இந்த பக்கம் பெருவடி சேவல ஜாக்கி இறக்கி விட்டதுமே களமே போர்க்களமா மாறுற அளவுக்கு சண்டை போடுங்க. பிறவிலேயே சண்டை சேவல்கள் பயங்கர முருகு குணம் கொண்டது அப்படின்றதால சண்டையில ஒரு காலே போனாலும் சரி தன்னோட தோல்வியை அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்காம தன்னோட இன்னொரு காலை வச்சு எதிரி அட்டாக் பண்ணதா பார்க்கும். அதனால இதுங்களை ஒரு முறை களத்துல இறக்கி விட்டாச்சுன்னா கண்ட்ரோல் பண்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஒருவேளை சண்டையில இருக்கும்போது ஜாக்கி தவறுதலா சேவலை பிடிச்சிட்டார் அப்படின்னா அவங்களுக்கே அந்த கத்திப்பட்டு பயங்கர காயங்கள் ஏற்படும். ஒரு சில டைம் உயிரை கூட போகும். அவ்வளவு பெரிய மனுஷங்களுக்கே அந்த நிலைமைனா பெருச்சாலி மாதிரி இருக்கிற கீரிப்பிள்ளையோட நிலைமையை இமேஜின் பண்ணி பாருங்க. அண்ட் இதுங்க அட்டாக்கிங் ஸ்டைலோ மோஸ்ட்லி எதிரியோட கழுத்து பகுதி தலைப்பகுதியை தான் குறி வச்சு அட்டாக் பண்ணுங்க. கீரிப்பிள்ளையை பொறுத்தவரை அதோட நகம் சேவல் மேல பட்டுச்சுன்னா ஏதோ ஊசி குத்துற மாதிரி தான் இது ஃபீல் பண்ணும். ஆனா அதுவே இதோட நகடி வெயிட்டான முள்ளடி எல்லாம் பட்டுச்சுன்னா கீரிப்பிள்ளை ஸ்பாட்லயே உயிரிழக்க சான்ஸ் இருக்கு. அதனால ஸ்ட்ரென்த், பவர், அட்டாக்கிங் ஸ்டைல் எல்லாத்துலயுமே பெருவடை தான் லீடிங்ல இருக்கு. அடுத்து ரெண்டு தங்களோட இன்டெலிஜென்ஸ் லெவல் அண்ட் வீக்னஸ் பத்தி பார்க்கலாம். கீரிப்பிள்ளைகள் ஓரளவுக்கு சுமாரான யோசிக்கும் திறனை கொண்டு இருக்கும்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு வைல்ட் அனிமலை என்னதான் வீட்டுல வளர்க்கறது சட்டப்படி குற்றம்னு சொன்னாலும் ஒரு சிலர் தங்களோட வீட்டுல எலி பாம்புகள் வந்தா அதை ஹேண்டில் பண்றதுக்காக இந்த கீரிப்பிள்ளைகளுக்கு அவைகளை கொல்ற அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்து வளர்ப்பாங்க. அண்ட் அதுங்களும் சொல்லி கொடுத்த விஷயங்களை அதை அப்படியே ஃபாலோ பண்ணும். பிளஸ் தங்களை வளர்த்தவங்களையும் ஞாபகம் வச்சிருக்கோம் அப்படின்றதால லேர்னிங் கெப்பாசிட்டி அண்ட் மெமரி பவர்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ இதுங்களோட வீக்னஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவர் கான்பிடென்ட்டா ஆட்டிடியூடும் தான். ஏன்னா சில நேரங்களில் இது தன்னோட எதிரிகளை குறைச்சி மதிப்பிடுறதால அதுவே இது உயிர் ஆபத்துல போய் முடிஞ்சிடுது. அதுவும் இல்லாம இங்க சண்டை சேவல் இதை விட சைஸ்லயும் சரி ஸ்ட்ரென்த்லயும் சரி அதிகமா இருக்கிறதால பிசிக்கல் பேட்டல்ல ஏடா கூடமா ஒரு அடி வாங்குச்சுன்னா போதும் மொத்தமா உயிரை கூட போக வாய்ப்பு இருக்கிறது மேஜர் வீக்னஸா இருக்கு. அடுத்து இந்த பக்கம் சண்டை சேவலோட யோசிக்கும் திறன் கீரிப்பிள்ளையை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. பட் ஸ்டில் சேவல்கள் கிட்டயும் நிறைய தனித்துவம் வாய்ந்த விஷயங்கள் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமானது இதோட ஆட்டிடியூட சொல்லலாம். ஏன்னா தான் இருக்கிற ஏரியால புதுசா வந்த இன்னொரு சேவலை அவ்வளவு சீக்கிரம் ஃப்ரெண்ட்லியா ஏத்துக்காது. அதாவது தான் தான் இந்த ஏரியாக்கு கிங் அப்படின்னு ப்ரூவ் பண்ற வரைக்கும் நிறுத்தாம சண்டைக்கு இழுத்துக்கிட்டே இருக்கும். பட் ஸ்டில் இதுங்களோட சர்வைவல் இன்ஸ்டிங், மெமரி பவர் அண்ட் லேர்னிங் கேப்பபிலிட்டிலாம் ஓரளவுக்கு டீசென்டாவே இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் சண்டை சேவல்களுக்கு இருக்கிற மேஜர் வீக்னஸ் பாத்தீங்கன்னா ஆணிக்கால், முள் உடையிறது, ஈஸியா நோய் தாக்குறது, கவுல் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் சேவல் குர்ஜில் இருக்கும்போது சண்டை போட ரொம்ப கஷ்டப்படும். இப்படி நிறைய பிசிக்கல் வீக்னஸ் சொல்லிக்கிட்டே போகலாம். அடுத்து மென்டல் வீக்னஸ் இதுங்களுக்கு இன்னொரு டேஞ்சரானது. உதாரணத்துக்கு ஒரு சேவல் பயந்துருச்சு அப்படின்னா அதை திரும்ப பழையபடி சரி செஞ்சிட வாய்ப்பு இருக்கு. ஆனா பக்காவா சரி செய்யாம நேர காலத்துல கொண்டு போய் நிறுத்தினா ஒரு பறக்கூட பறக்காம எதிரி சேவலை பார்த்ததுமே பயந்து ஓடிடும். அதை தாண்டி கீரிப்பிள்ளைக்கு எதிராக இன்டெலிஜென்ஸ்ல கம்மியா இருக்கிறது கொஞ்சம் வீக்னஸா இருக்கு. சரி, இது வரைக்கும் ரெண்டு சைட்லயும் ஓரளவுக்கு கம்பேர் பண்ணோம். இப்ப யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்க கன்க்ளூஷனை பார்க்கலாம். கீரிப்பிள்ளை, சண்டை சேவல் ரெண்டுமே அற்புதமான பலமான உயிரினங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவா கீரிப்பிள்ளைகளும் கோழிகளை வேட்டையாடுறதுல ஒரு முக்கியமான உயிரினமா இருக்கு. அதாவது கோழிகளை அடிச்சு வச்சிருக்கிற கூண்டு பாதுகாப்பு இல்லாம இருந்தா நைட்ல அதுக்குள்ள பூந்து சேவல் உள்பட எல்லாத்தையும் கடிச்சு போட்டு போயிருங்க. ஆனா அதுவே பகல்லனா கதையே வேற. என்னதான் ஸ்டில் கோழி, சேவல் ரெண்டுமே கீரிப்பிள்ளையை பார்த்து கொஞ்சம் பயந்தாலும் சண்டைன்னு வந்துட்டாலோ இல்ல தன்னை தற்காத்துக்கிறதுன்னு வரும்போது இறங்கி சண்டை போடுங்க. அந்த வகையில சேவல் கீரிப்பிள்ளைக்கும் நேருக்கு நேரா சண்டை வருது அப்படின்னா நிச்சயம் சண்டை ரொம்ப ப்ரூட்டலா இருக்கும். இதுல கீரிப்பிள்ளை கரெக்டா சேவலோட குரவலையை பிடிச்சிட்டா கதை முடிஞ்சுது. ஆனா அப்படி நடக்க சேவல் அவ்வளவு ஈஸியா இடம் கொடுத்துடாது. ஏன்னா பொதுவாகவே எல்லா சண்டை சேவல்களுக்கும் எஜிலிட்டி, ரிஃப்ளெக்சஸ் அண்ட் ரியாக்ஷன் டைம்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால கீரிப்பிள்ளை எவ்வளவுதான் வேகமா அட்டாக் பண்ண வந்தாலும் அதை ஒண்ணு கவுண்டர் பண்ணிடும், இல்ல எஸ்கேப் ஆகி தன்னோட காலால ஒரே அடிதான் கொடுக்கும். அதுக்கே கீரி மயங்கிடலாம். ஏன் முள்ளடியா இருந்தா ஸ்பாட்லேயே செத்துடும். இதுல சேவல்களை பொறுத்தவரை எவ்வளவு நேரம் ஆனாலும் மணிக்கணக்கான நின்று சண்டை போடுன்றதால கீரிப்பிள்ளைக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இந்த சண்டையில இருந்து பின்வாங்கிறது மட்டும்தான். அதையும் மீறி சண்டை போட ட்ரை பண்ணா ஒரு கட்டத்துல கீரி இறந்து போக வாய்ப்பு இருக்கிறதால ஓவராலா இந்த ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம ஃபேண்டசி பேட்டலோட வின்னர் பெருவடை தான். என்னதான் நான் சொல்ற கன்க்ளூஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வீடியோல பார்த்த ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு உண்மையான வின்னர் யாருன்னு நீங்க சொல்றதுல தான் இருக்கு. அதனால மறக்காம உங்களோட வேர்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இதே போல வேற ஏதாச்சும் டாபிக் உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கீழே அதையும் கமெண்ட் பண்ணுங்க, நான் மேக் பண்றேன். சோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.